அனைவருக்கும் வணக்கம். இன்று சாலக்கிராமத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றி பார்ப்போம். யார் தங்களுடைய வீட்டில் சாலக்கிராம மூர்த்தியை வைத்துக் கொள்கிறார்களோ அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் சிறு இடத்தையே தன் கோவிலாக கொண்டு அங்கே எழுந்தருள்கிறான் என்று மகாவிஷ்ணு கூறினார். ஒரு மன்னனின் மகள் துளசி மகாவிஷ்ணுவையே கணவனாக அடைய வேண்டும் என்று தவம் இருந்தாள். அவள் போன ஜென்மத்தில் கூட அவள் கிருஷ்ணனுடன் கோபிகையாக கூடியிருந்தாள். மகாவிஷ்ணு மாறு வேடத்தில் சென்று துளசியை ஏமாற்றினார். என்னை ஏமாற்றிய நீ யாராக இருந்தாலும் கல்லாக போவாயாக என்று சாபமிட்டாள். அந்த கல்தான் சாலக்கிராம கல். உடனே மகாவிஷ்ணு அவருக்கு காட்சி கொடுத்தார். பதறிப்போன துளசி புன்னகை புரிந்தார். மகாவிஷ்ணு, அஞ்சாதே துளசி, எல்லாம் என் சித்தப்படியே நடக்கிறது. கிருஷ்ண அவதாரத்தின் போது கோபிகையாக இருந்தவள் நீ. என்னை மனம் புரிய வேண்டும் என்று தவம் புரிந்தவளும் நீயே. பூலோகத்தில் வாழும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கவே இத்தகைய லீலைகளையும் நடத்தப்படுகின்றன. என்னை கல்லாக மாறுமாறு நீ சபித்ததும் என் விருப்பப்படிதான் என்னை தரிசனம் செய்தால் உனது இந்த பிறவிக்கு முக்தி கிடைக்கிறது. இப்போது நீ கண்டகி நதியாகவும் துளசி செடியாகவும் மாறிவிடுவாய். என்னை கல்லாக மாறுமாறு சபித்து விட்டதால் நான் சாலக்கிராம கற்களாக மாறப்போகிறேன். நீ என்னை மணக்க விரும்பியவள் அல்லவா? அதனால் நீ கண்டகி நதியாக ஓட நான் உன்னில் கிடப்பேன். ஆம், சாலக்கிராம கற்களாக கிடப்பேன். அந்த கற்களில் சங்கு சக்கர சின்னங்களும் உண்டாக்கும். சாலக்கிராமமாக நானே இருப்பதால் பக்தர்கள் அந்த கற்களை வணங்குவார்கள். நாடெங்கும் எடுத்துச் சென்று தங்கள் வீடுகளில் வைத்து பூஜை செய்வார்கள். கற்கள் கிடக்கும் நதியான நீயும் புனித நதியாக, கங்கையை விட சிறந்த நதியாக போற்றப்படுவாய். உன்னில் நீராடும் பக்தர்களுக்கு அவர்கள் கேட்டதையெல்லாம் நான் தருவேன். இங்கே வர முடியாதவர்களுக்கு துளசியை எனக்கு அர்ச்சித்தால் போதும். துளசி தீர்த்தத்தை பருகினாலும் நான் மிகுந்த ஆனந்தம் அடைந்து அருள் பாலிப்பேன் என்றார். யார் தங்களுடைய வீட்டில் சாலக்கிராம மூர்த்தியை வைத்துக் கொள்கிறார்களோ அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் சிறை இடத்தையே தன் கோயிலாக கொண்டு அங்கு எழுந்தருள்கிறான். அந்த சாலக்கிராமத்தில் நான் எப்போதும் வசிக்கிறேன். அது இருக்கும் வீட்டில் தோஷமே கிடையாது. சாலக்கிராமம் இருக்கும் வீடுகளில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம், சௌபாகியம், முக்தி ஆகிய எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று மகாவிஷ்ணு கூறினார். நன்றி. வாழ்க வளமுடன்.